விருச்சிகம் ராசி அன்பர்களே, அடுத்து வரக்கூடிய 11 நாட்கள் பாருங்க, உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய தாற்றத்தை இப்போ ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகள் உருவாகி இருக்கு. இந்த கிரக அமைப்புகளால என்ன மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்க அப்படிங்கிறதையும், சாதகமா என்ன அமையும், பாதகமா என்ன நடக்கும், அதுல இருந்து விடுபட நீங்க என்ன செய்யணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த விருச்சிக ராசி பாருங்கள், செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்களா இருக்கீங்க. பெரும்பாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக செய்து நன்மையை பெறக்கூடியவங்களா இருப்பீங்க. கால புருஷ தத்துவத்தில் 8ஆம் வீடு, இது மறைவு ஸ்தானம். நிறைய போராட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. உங்கள் அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால போர், வீரம், இந்த 2 ஆற்றலையுமே விருச்சிக ராசி குறிக்கும். சந்திர நீட்ச வீடு, அன்புக்குரிய சந்திரனின் நீட்ச வீடு இந்த விருச்சிகம் ராசி அப்படிங்கிறதுனால உணர்ச்சி பூர்வமான இந்த நிறைய ஆழமான சுவாரஸ்யத்தை கொண்டவங்க விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள். எப்பொழுதுமே குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. ஆழ்ந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இயல்பாகவே உங்களுக்கு நிறையவே இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடிவாத குணமுமே நிறைய இருக்கும். மனசை எப்பவுமே உறுதியாக வச்சுருப்பீங்க. மற்றவங்களோட ரகசியத்தை வெளியில் சொல்ல மாட்டீங்க. கொஞ்சம் மர்மமான மனிதர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் கடுமையான செலவாளியாகவும் இருப்பீங்க. தீவிரமாக உழைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், இதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் என்ன அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இப்போ ஏற்பட்டிருக்கும் இந்த ஒரு கிரக நிலைப்பு உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்தாலும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அந்த தாக்கத்திலிருந்து விடுபடணும், நன்மை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான மனமாற வழிபாடு செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மனமாற முருகப்பெருமானை நினச்சி பிரார்த்தனையும் செய்யுங்க. மனம் தெளிவு பெறும். எந்த ஒரு விஷயம் தெளிவாக சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றலை நீங்கள் முருகனின் அருளால் பெறுவீங்க. எல்லாமே நல்லதாக நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் பெற இது உதவியாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. சரி, வாங்க நம்ம இப்போ கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். விருச்சிகம் ராசி, விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் இணைஞ்சு இருக்காங்க. சுகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும், தொழில் ஸ்தானத்தில் கேதுவும், விரயஸ்தானத்தில் புதனும் இருக்கக்கூடிய நிலைகளில் இப்போ கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் உங்களுக்கு கடந்த காலத்தில் சொல்லப்போனால் நிறைய எதிர்ப்புகள், பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பீங்க. ஏன் இந்த நிலைமை அப்படிங்கிற ஒரு விரக்தியே ஏற்பட்டிருக்கும். இந்த வாரம் இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது ஒரு சில நன்மையும் ஏற்படுது. அந்த நன்மை என்னென்னு பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு ஏற்பட்டிருந்த எதிர்ப்புகள் உங்களை விட்டு நீங்கும். எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும், நன்மை வந்து சேரும். பண வரத்துமே சீராக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால முழு மனதாக தொழிலை விரிவாக்கம் செய்ய என்ன செய்யணும், எப்படி செயல்பட்டால் நன்மையை பெற முடியும் அப்படிங்கிறத யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. பணவரத்து அதிகரிக்கும். உங்கள் நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் நல்ல ஒரு உதவியாக இருக்கும். புதிய நண்பர்களின் நட்பும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்கள் குடும்பத்தில் பாருங்கள், இதுக்கு முன்னாடி நிறைய சண்டை சச்சரவுன்ற மாதிரி சூழல் இருந்திருக்கும். இந்த சூழலுமே இப்போ மாறுது. புதிய நபர்களின் நட்பால் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். தொழிலதிபர்கள் புதிய வாடிக்கையாளர்களை பெறுவீங்க. நன்மதிப்பும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வுமே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட போகுது. உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அரசு மற்றும் தனியார் இந்த 2 துறைகள்லையுமே பணிபுரியக்கூடிய உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களோட செயலில் இருந்த மந்தமான நிலை இப்போ மாறுது. தடையாக இருந்தவங்களுமே உங்களை விட்டு நீங்கி போயிடுவாங்க. சுறுசுறுப்பாக இப்போ செயல்படுவீங்க. இதனால் சுற்றி இருக்கிற எல்லோரும் ஆச்சரியப்படும் வகையில் உங்களோட வேலை இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் இதனால் பெற முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். அனுகூலமான பயனை நீங்கள் கட்டாயம் இந்த வாரம் பெறுவீங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். கோபத்தை தவிர்க்கணும். தேவையில்லாமல் எந்த ஒரு வீண் வம்பு வழக்குகளில் சிக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. உறவினர்கள் உங்கள் வளர்ச்சியை கண்டு கொஞ்சம் பொறாமப்படுவாங்க. தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் சிக்காமல் பார்த்துக்கோங்க. பெண்களுக்கு சீரான வாய்ப்புகள் வந்து சேரும். குழப்பமாக இருந்த மனநிலையுமே இப்போ உங்களை விட்டு நீங்கிடும்.
கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் முன் யோசனை மற்றும் திட்டமிடல் இது ரெண்டையுமே கட்டாயமாக கடைபிடிக்கணும். இது ரெண்டும் இருந்தாலே பெரும்பாலும் எந்த ஒரு ஆபத்தும் உங்களை நெருங்காமல் நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றபடி எச்சரிக்கை இல்லாமலோ கவனம் இல்லாமலோ செயல்பட்டால் அது பின்னடைவை தான் கொடுக்கும். உங்களோட எதிரிகள் ஈஸியாக உங்களை ஏமாற்றிடுவாங்க. அதனால் முன் யோசனை, திட்டமிடுதல், கவனம், முன்னெச்சரிக்கை இது 4ஐயும் செயல்படுத்துங்க. கட்டாயம் இப்போ உங்களுக்கு நன்மையான வாரம் இது. எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர பெறுவீங்க. இப்போ தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு உயர்வை பெற முடியும். நம்பிக்கை, ஒரு தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது. அப்படிங்கிறதுனால துணிச்சலாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்களேன், நல்ல ஒரு உயர்வை கட்டாயம் பெறுவீங்க. மாணவர்களுக்குமே தொழிற்கல்வி கற்கிறதுல அதிகமாக ஆர்வம் வரும். திட்டமிட்டு படிக்கிறதுலையும் எதிர்காலத்தில் நன்மையை நீங்கள் பெறுவதற்கும் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு திட்டமிட்டு படிங்க, அதிக மதிப்பெண் பெறுவீங்க. திறமையோடு உங்களோட பணிகளை செய்து முடிக்கிறதுக்கு உறுதுணையாக உங்கள் ஆசிரியர், பெற்றோர் இவங்க உங்களுக்கு பக்கபலமாக இப்போ இருப்பாங்க. பெரும்பாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் முழு கவனமாக படிப்பில் கவனம் செலுத்தினா நல்லது. விசாகம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு கிடைப்பதற்கு கொஞ்சம் காலதாமதம் வரலாம். தடை தாமதத்துக்கு பின் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். கூட வேலை செய்கிறவங்களை அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனைகள் உண்டாவதை கட்டாயம் நீங்கள் தவிர்க்க முடியும். யாரை பற்றியும் யாருக்கிட்டையும் புறம் பேசாதீங்க. உங்ககிட்ட யாராவது அப்படி பேசினா கூட அந்த இடத்துலேருந்து விலகி வந்துடுங்க. சில நேரத்தில் மற்றவங்க செய்கிற தப்புக்கு நீங்கள் பொறுப்பேற்கிற மாதிரி சூழல் உருவாகிடும். அதனால் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் வேலையில். அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அதிக நேரம் உழைக்க வேண்டியதாக இருக்கும். இதனால் உடல் கொஞ்சம் சோர்வடையும். அடிக்கடி நீங்கள் விடுப்பு எடுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த உடல் அசதியின் காரணமாக. எதிர்பாராத இடமாற்றம் அலைச்சல் தரும். பெண்கள் உங்கள் உடல் நிலையில் அடிக்கடி பாதிப்புகள் வந்து மருத்துவ செலவுகள் வருமாறு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் திருமண சுபகாரியத்தில் இதுவரைக்கும் இருந்த தடைகள் உங்களை விட்டு நீங்குது. திருமண சுபகாரிய முயற்சிகள் தடைகளுக்கு பின் அனுகூலமான பயனை இப்போ பெறப்போகுது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும். தாய் வழி உற்றார் உறவினர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து தாங்க போகணும். தேவையில்லாமல் வம்பு வழக்குகளில் ஏற்படுத்திக்காதீங்க. இந்த மாதம் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் நீங்கள் நவ கிரகங்களை வழிபடுவதால் நன்மையை பெற முடியும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த கிரக அமைப்பு பெரும்பாலும் நல்லா இருக்குது. ஆனால் எச்சரிக்கையாக கவனமாக செயல்படணும், இல்லைன்னா பிரச்சனை வரும், பார்த்துக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெற்றிகரமான பலன்கள் கிடைக்குது. ஆனாலும் கொஞ்சம் ஒரு சில இடத்துல பாருங்களேன், உங்களோட வேலை உங்களுக்கே சுமையாக இருக்குது. சில இடத்துல ரொம்பவுமே சுவையானதாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்களும் வரலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையில்லாமல் இப்போ நல்லபடியாக நடக்கும். இது மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்கள் வியாபாரத்தில் விற்பனையோ லாபமோ அதிகரிக்கும். தொழிலை மேம்படுத்த இந்த காலகட்டம் தகுந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீருது. பிள்ளைங்களால் மன மகிழ்ச்சி வருது. அலுவலகத்தில் திருப்தியான சூழல் இருக்கும். ஆனால் கவனமாக நீங்கள் இருக்கணும். வருமானம் சீராக இருக்கும். புதிய வாய்ப்புகள் வேணால் கொஞ்சம் தள்ளி போகலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இப்போ உங்களுக்கு வருது. சில நல்ல ஒரு திட்டங்களை செயல்படுத்துங்களேன். அந்த நல்ல திட்டங்கள் நன்மையை கொடுக்கும், உயர்வையும் ஏற்படுத்தும், லாபத்தையும் கொடுக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கும், குதூகலம் அதிகரிக்கும். பிள்ளைங்களால் பிரச்சனைகள் வரலாம், கவனமாக இருங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. உறவினர்களோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். ஆனாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். குடும்பத்துக்கு பணத்தை சேமிக்க முழுமையாக கவனம் செலுத்துங்க. கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு வெற்றியும் வெகுமதியும் இப்போ கிடைக்கும். புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக இறங்கலாம். எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் நம்பிக்கையாக இறங்குங்க. நன்மையை கட்டாயம் பெறுவீங்க. ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே கலந்த பலனை இந்த சந்திரனோட இடப்பெயர்ச்சி மாற்றுது. சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளோட படிப்பில் கொஞ்சம் செலவும் வரும். எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, கொடுக்கல் வாங்கல ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். இணையதள தொழிலில் ஈடுபடாதீங்க. இந்த வாரம் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட உயர்வுக்காக உழைக்கணும். பண விஷயத்தில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு தொழில்துறையையும் நல்ல ஒரு பணவரவையும் ஏற்படுத்தும். அனைத்து வகையிலுமே முருகனின் அருளால் உங்களுக்கு நன்மை நடக்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இப்போ சொன்ன விஷயத்தில் எச்சரிக்கையாக செயல்பட்டால் நீங்கள் நன்மையை கட்டாயம் உருவாக்க முடியும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்போ கிரக நிலைகள் ரொம்பவுமே நல்லாயிருக்கு. அதனால் கவனமாக செயல்பட்டால் இன்னுமே நல்ல ஒரு உயர்வு மேன்மை இது ரெண்டையுமே பெறலாம். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் விருச்சிக ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள்.
அப்படியே கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.